ஸோ அடிஷ்னல் ஆல்ட்ரேஷன்ஸ் அப்படின்ற வார்த்தை சேர்த்தல் மற்றும் மாற்றம் அப்படின்றது ஸோ 4th டெஃபினேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. கட்டிட பயன்பாட்டை மாற்றுதல், கட்டிட உயரம் அல்லது பரப்பளவை மாற்றுதல், சுவர், தூண், பீம் போன்ற கட்டமைப்புகள் உறுப்புகளை மாற்றுதல் அல்லது அல்லது அகற்றுதல். அதாவது இப்போ ஒரு சில பேர் கொஸ்டின்ஸ் வந்து இப்போ அடிஷ்னல் பில்டிங்னா என்ன இல்லது ஆல்ட்ரேஷன் பில்டிங்னா என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்குறாங்கன்னு வைங்களேன். ஸோ அப்போ வந்து கட்டிடோட பயன்பாட்டை மாற்றுதல் அப்படின்னா, இப்போ வந்து நான் ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருக்கேன், நான் வந்து ஒரு குடியிருப்பாக இருக்கேன், நான் அது கடையாக மாற்ற போகிறேன் அப்படின்னும் போது அதை வந்து கட்டிட பயன்பாட்டு மாற்றுதல் அப்படின்ற இதில் புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கட்டிடத்தோட உயரம் அல்லது பரப்பளவை மாற்றுதல், நான் வந்து ஒரு 600 சதுரடிக்கு அப்ரூவல் வாங்கியிருக்கேன், நான் ஒரு 800 சதுரடியாக மாற்றணும் அப்படின்னும் போது அதை வந்து அடிஷ்னல் அல்லது ஆல்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த பேரில் நம்ம அப்ரூவல் வாங்கிக்கலாம். அதே மாதிரி அதுக்குள்ள ஏதாவது உறுப்புகள் சொல்லுவோம், எலமெண்ட்ஸ் ஏதாவது சுவர், தூண், பீம் போன்ற கட்டமைப்பு உறுப்புகளை மாற்றோம், அதை வந்து எடுத்துடுறோம், இல்லை அதை வந்து நம்ம ஏதாவது ஒன்று அடிஷ்னலாக சேர்க்குறோன்னும் போது நம்ம இந்த டைட்டில் வந்து பயன்படுத்தணும். அதாவது இந்த டெஃபினேஷன்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தணும். அதான் வந்து ஒரு அடிஷ்னல் பில்டிங் வந்து அப்ரூவல் வாங்க வந்திருக்கேன், ஒரு ஆல்ட்ரேஷன் பில்டிங்காக அப்ரூவல் வாங்க வந்திருக்கேன், இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தலாம்.